ஹலோ வீவர்ஸ், நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் அனைவருக்கும் நிறைவேற்றும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் நான் இந்த ப்ராடக்ட் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோடைய அமௌண்ட் பார்த்தா 500 ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஓகே, பார்க்க செல்லில் பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக்கோட கலரில் ரொம்ப பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் அந்த அளவுக்கு பிரைட்னஸ் கிடையாது. ரொம்ப குவாலிட்டியான பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ப்ளேஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்டானதெல்லாம் வச்சோன்னா தாங்குமா என்னன்னு தெரில. இது நான் பூஜை அறைக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். நல்லா இருக்குது பார்க்க. இந்த திறக்கிறதுலாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இதில் இந்த பூஜை தூக்கு இதில் எல்லாத்துலேயும் வச்சு பொருளாக வச்சுருப்பேன். சரி, ஏன் இப்படி ஒரு மாதிரி கசமசான்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்டை வாங்கினேன். இதில் நான் என்னென்னலாம் பூஜை ரூமுக்குள்ளே என்னென்னலாம் நான் பூஜை ரூமில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். காட்டுறேன். இப்போ இந்த கீ ட்ராயரில் பாருங்கள், குட்டி குட்டியாக கலசம். இது நம்ம செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு விளக்கேற்றுறதுக்காக அகல், செம்பு கிளாஸ் ஒன்று, அபிஷேகம் பண்ணுறதுக்கு சங்கில் பண்ணுவேன். இல்லைன்னா இந்த செம்பு கிளாஸால் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இது செம்பில் உள்ளது. இதில் நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம எந்த ஒரு மந்திரம் எது சொன்னாலும் இதுக்கு இந்த ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது அதிகம். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகவே இருக்கும். நம்ம செம்பு பொருளை யூஸ் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த வரலட்சுமி நோம்பு, கேதார கௌரி நோம்புக்கெலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த விளக்கு ரொம்ப பழசு. இது எப்போ யூஸ் பண்ணதே தெரியல. இதை பூஜை ரூமில் வைக்கிறதா இல்லை இந்த மாடெல்லாம் இருக்கும் அங்கே வைக்கிற விளக்கா என்னன்னு எனக்கு தெரில. அதனாலே இது நான் ஓரமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விளக்கை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வாசலில் கொளுத்தி வைக்கலாமா இல்லை பூஜை ரூமில் வைக்கலாமான்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான். இந்த கீ இதில் வச்சுருக்குது. ஆனால் இழுக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லாவே இருக்குது. அடுத்து இதான் ஜாக்கெட் பிட் ப்ளவுஸு. நான் ஆல்ரெடி டிப்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஜாக்கெட் பிட்டில் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம பூஜை ரூமை தொடச்சிட்டு தூக்கி போட்டுடலாம். அதனால தான் ஜாக்கெட் பிட்லாம் வச்சுருக்கேன். கீழே பார்த்தா நம்ம இந்த வரலட்சுமி நோம்புக்கு, இந்த வாராகி நோம்புக்கெலாம் இந்த சாமியோட பாதம், கை, இந்த முடி, இந்த நகைலாம் வச்சுருக்கேன். அது மேலே இது எப்போயாவது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் அதுக்கு மேலே ஜாக்கெட் பிட் வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணும்போது இந்த துணியை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தூர போட்டுடலாம். இதான் நான் செகண்டில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இது சுவாமி புத்தகம். அப்புறம் இது சாம்பிராணி. இது இந்த சதுரகிரி சிவன் கோயில் இருக்குல்ல, அங்கேருந்து என் கணவர் எப்போதும் போனார்னா ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்துடுவார். வருஷத்துக்கு 1 டைம் தான் போவாப்பில். அது டிரைவராக இருக்காப்புல, சவாரி போவாப்பில். அப்போ 2 கிலோ வாங்கிட்டு வந்துடுவாப்பில். எனக்கு 1 இயருக்கு கரெக்டாக வரும். இதை விட பார்த்தா இந்த மாட்டு சாணத்தால் செஞ்ச கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா ஸ்மெல்ல அடிக்குமான்னு கேட்டால் இதில் நான் நிறைய பொருள் சேர்த்துப்பேன். அதனால் எனக்கு நல்லாவே இருக்கும். பார்க்க எல்லாம் காட்டுறேன். கல்லாக தான் இருக்கும். நம்ம கருங்கல் எப்படி இருக்கோ அதே போல் தான் நம்ம நுணுகிக்க வேண்டியதான். 1/2 kg 1 kg காலி ஆகிட்டு. இது 1 kg தான் இருக்குது. இதெல்லாம் பத்தி யூஸ் பண்ணாது. இதெல்லாம் விபூதி, குங்குமம் இதெல்லாம் நிறைய எப்பொழுதுமே இருக்கும். பாக்கெட் ஓப்பன் பண்ணாமல். இந்த கோயில் சவாரி, இந்த ஐயப்பன் கோயிலுக்குலாம் போகும்போது அந்த போகிறவங்க எல்லாம் வச்சு கொடுக்குறது. அதனால் நிறையா இருக்கும். இதெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த விபூதி இதெல்லாம் பயன்படுத்திப்பேன். அதனால் எனக்கு கரெக்டாக இருக்கும், வீணாக போகாது. அதே போல் இந்த
இந்த குட்டி குட்டியாக வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து தெரியுமா, இந்த சுமங்கலி செட்டில், அப்புறம் வந்து இந்த விசிட்டிங் கார்டிலலாம் இதெல்லாம் வந்து தூர போட்டுறாதீங்க. தூர போடாமல், ஏன்னா இதுவும் வந்து தெய்வம் தான். அதனால் வந்து தூர போடாமல் நீரோடை இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் விட்டுட்டோன்னா அது வந்து தண்ணியில் போயிடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, குப்பையில் அள்ளி போட்டுருவாங்க. அந்த எரியிறதோட எரியும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் வந்து நம்ம வச்சுக்கிட்டு சேர்ந்ததுக்கப்புறம் கொண்டு போய் வந்து போட்டுடலாம். அப்படி வந்து நான் இதுக்காக மெனக்கட்டுலாம் போக முடியாதுன்னீங்கன்னா, நம்ம வீட்டில் தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியில் வந்து இதை நாளே போட்டிங்கன்னா மறுநாளுக்குள்ளே ஊறி அப்படி பேப்பர்லாம் அப்படியே இந்த முகம் எல்லாமே பெயிண்டிங்லாம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் செடியில் எடுத்து ஊற்றிடுங்க. இதுதான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்களே அந்த விபூதி பாக்கெட்டு. அப்புறம் இந்த மடிச்சு எடுத்துகிட்டு இதெல்லாம் தூர போட மாட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி வந்து யூசேஜ்க்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து நெத்தியில் வச்சுப்பேன். இதெல்லாம் வந்து மற்றபடி இந்த விபூதி பாக்கெட்லாம் வந்து இதெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ண அர்ச்சனை பண்ண வந்து இந்த விபூதியெல்லாம் வந்து சிவனுக்கும் முருகருக்கும் வச்சுப்பேன். இதெல்லாம் வந்து நெத்தியில் வச்சுக்கலான்னு இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். மேலே வந்து இது வந்து பூஜை அறைக்கு வந்து இந்த பூஜை அறை துடைக்கிறதுக்காக வருது. இது நம்ம ஹேண்ட் கர்ச்சீப் மாதிரி சின்ன ஒரு 2 பீஸ் இங்கே வச்சுருப்பேன். இதெல்லாம் இங்கே வந்து மேலே அப்படியே வந்து ஒரு தட்டு வச்சு எண்ணெய் வச்சுருவேன். எண்ணெய் பாக்கெட்டோ ஒரு எண்ணெய் பிரிக்கிறதுனால கட்டில் ஒரு பிளேட் வச்சு எண்ணெய் பாட்டில் வச்சுப்பேன். அவ்வளோதான். தீப்பெட்டிலாம் வந்து ஓப்பன் பண்ணாதது. அப்புறம் சந்தனம், இது வந்து நாமக்கட்டி, அது பெருமாளுக்கு வந்து அந்த சனிக்கிழமை பூஜை பண்ணும்போது அந்த நாமம் வந்து சிலைக்கு போட்டுருவோம். நாமக்கட்டி, அத்தர், ஜவ்வாது அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது இந்த கயிறுலாம் இருக்கும்ல, அந்த கயிறு இது பசங்க கட்டிக்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்து எப்போதும் வச்சுருப்பேன். இது வந்து பச்சை கற்பூரம். இது வந்து மெழுகுவர்த்தி தான். ஒரு 2 வருஷமாகவே இப்படியே வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த கலரோட பெயிண்ட்லாம் போயிட்டு கொளுத்துறதுக்கே எனக்கு மனசே இல்லை. ஒரு 2 பீஸ் இது இங்கே ஒரு ஹோப் ஃபவுண்டேஷனுக்கு போகும்போது அங்கேருந்து ஃப்ரீயாக இதை கொடுத்தாங்க. அப்படியே வாங்கி வந்து அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் பூ கட்டுறதுக்காக நூல். இதில் வந்து ஏலக்காவும் கிராம்பும் வந்து முழுசாக போட்டு வச்சுருப்பேன். இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து லக்ஷ்மிக்கு வந்து பச்சை கற்பூரம் ஏற்றும் போது இந்த ஏலக்காய் கிராம்பு வைப்பேன். அப்புறம் வந்து தீபத்துக்கு அடியிலலாம் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பிராணி, இந்த நுணுக்கி வச்சுருக்க சாம்பிராணி, சூடம் எல்லாம் கிராம்பு போட்டு வைக்கலாம். கிராம்பு போட்டு வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் கரையாமல் இருக்கும். அதனால் வந்து நான் கிராம்பு போட்டுப்பேன். மிளகு வந்து ஒரு காரத்தன்மை ஸ்மெல் வரும். கிராம்புங்கிறது ஏற்கனவே நம்ம பூஜை ரூமுக்கு பயன்படுத்துறது தான். அதனால் கிராம்பு போட்டுப்போம். நல்ல நறுமணமாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்தா திரிநூல்லாம் எல்லா திரியும் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த முதல் ட்ராவில் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக ஒன்றும் இருக்காது. இது வந்து தசாங்கம். அந்த சாங்கம் போட்டு கல்கண்டு, நமக்கு நெய்வேத்தியத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னா டெய்லியும் வந்து பூஜைக்கு வந்து சாயந்தரம் இந்த கல்கண்டு வச்சலாம். அப்புறம் வந்து நம்ம காமாட்சி விளக்கு எரியும் போது இந்த கல்கண்டு வந்து ஒன்று சேர்த்துருவேன். அதே கல்கண்டு. ஓப்பன் பண்ண தீப்பெட்டி, டெய்லியும் பத்தி ஏற்றுவேன். அதனால் பத்தி, இது சுவாமிக்கு வைக்கிறதுக்காக கிளாஸ், மஞ்சள் ஏதாவது கரைக்கிறதுக்காக. இது திரி வந்து இந்த ரெட் கலர் திரி வந்து வாராகிக்கு விளக்க போடணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். முழு பாக்கெட் வந்து கீ ட்ராவில் வச்சுருக்கேன். மேலாப்பில் வந்து 2 மட்டும் வச்சுருவேன். இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு வரும். அப்புறம் க்ரீன் கலர், இது வந்து குபேரருக்கு சின்ன திரி. இது வந்து நம்ம அகல் ஏற்றுவோம்ல முருகருக்கு, அதனால் இந்த சின்ன திரி. அப்புறம் இந்த பெருசும் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த குத்து விளக்குக்கு, காமாட்சி விளக்குலாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்போ தான் மஞ்சத்தூள் வந்து நான் இதெல்லாம் வந்து கலந்து தான் வந்து அரைச்சி சுவாமி பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுவேன். இது ஏற்கனவே வந்து நான் ஒரு முழு பதிவு ஒன்று கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். இது வந்து இது மே சைடு. இது வந்து ஒரு 2 ஹேண்ட் கர்ச்சீப் வச்சுருக்கேன் பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக. இந்த பூஜை ரூமை துடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டிக்கு. இதை வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு இருக்கும். கொரோனாக்கெல்லாம் முன்னாடி நான் வாங்கினது. இதோடைய ரேட்டுன்னு பார்த்தா 30 ரூபாய் தான். இதை என்ன பண்ணுவேன்னா துடைச்சிட்டு
மந்த்லி ஒன் டைம் என்ன பண்ணுவேன்னா சர்ப்பில் மந்த்லி ஒன் டைம் எப்போ டைம் இருக்கோ அப்போ சர்ப்பில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா துவைச்சி போட்டுருவேன். வெயில் அடிக்கும் போது துவைச்சி போடுவேன். நல்லா காஞ்சு போய் திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வந்துடும். பார்க்க வந்து சூப்பராகவும் அந்த ஸ்டிக்கெல்லாம் இன்னும் அப்படியே வீணாகவே போகவே இல்லை. எப்படி வாங்கினோம் அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் சும்மா நம்ம வந்து இந்த பூஜை பண்ணும்போது சாமி ஃபோட்டோக்கு பக்கத்தில் வைக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் சும்மா மேலே அழகாக இருக்குன்னு வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சு அதில் வந்து எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கவர் எண்ணெய் பிடிக்கல, அதனால் ஊற்றி காட்டல. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிளேட் வச்சிட்டோன்னா வந்து எண்ணெய் வந்து கசியாது. அவ்வளோதான் இந்த பாக்ஸ் வந்து. இன்றைய பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.